பேசி நான் எபிசோட் எப்பயுமே பார்க்க மாட்டேன். நான் லைவ்ல மட்டும் தான் நான் பார்ப்பேன். இப்ப எபிசோடெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ம். இன்னைக்கு இவ்வளோதான் நடந்துச்சு. இந்த லவ் கன்டென்ட் அப்புறம் அந்த அந்த இது அந்த கேப்டன் சாரி அந்த இருந்தது. இன்னைக்கு மெயினா எந்த சண்டையுமே கிடையாது. ம். அங்கங்க கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்ல இப்ப அவங்க 2 எபிசோட் பேரும் போட்டாங்கல்ல. ஆதிரையும், எஃப்ஜேயும் சண்டை போட்டு எல்லாம் தூக்கி உடைச்சிட்டு போனான்ல அவன். அது லைவ்ல ஏங்க பார்த்தேன். ஏங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு சண்டையா மலை சாரல்? அது என்ன அதுதான் இப்ப பேசணுமே. நான் இப்பதான் சொன்னேனே அதுதான் இவர்கிட்ட. பாத்ரூம்ல சாரி, பெட்ரூம்ல சாரி, கார்டன்ல சாரி, எங்க அந்த வீட்ட சுத்தி சுத்தி சாரி கேக்குறாங்க. கொடுமையா இருந்துச்சு. அப்புறம் நான் வெளிய அ வந்துட்டேன். பேஸ் டைட்டில் போடலான்னு நெனச்சுட்டு இருந்தேன். சாரி அத போடுங்க. இது ஒண்ணு தான் 3 மணி நேரம் லைவ்ல நீங்களே நடந்துட்டே போடலாம். இருந்தது. பானு நீ ஹோஸ்ட் தான். சேம் அதே போட்டு விட்டுருங்க. போட்டுக்கலாம் விடுங்க. ஆரம்பிச்சுட்டோமே. இதுதான் மலைசாரல். காலையில ஸ்டார்ட்டிங்லேருந்து இதுதான் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் ஒரு விஷயத்த இன்னைக்கு சோசியல் மீடியால பண்ணேன். ம். நேத்து ஒரு இந்த ஆதிரையும், எஃப்ஜேவும் ஒரு கிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நேத்து நம்ம பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆமாமா. அது சொன்னாங்க. பட் நான் அத மிஸ் பண்ணி அவங்க சொன்னத நான் லைவ்ல நேத்து நான் பார்க்கல எங்கேயுமே. ம். அது என்ன உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. அது ம். எது எவ்வளோ தூரம் அப்படின்னு. ம். மேபி எடிட்டிங்ல கூட போட்டிருப்பாங்க. கட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த தலைவர் பதவிய புடுங்குனது இருக்குல்ல, நம்ம ஸ்பேஸ்ல பேசுனோம்ல நேத்து. ஆ, அத இன்னைக்கு ஆமா, டிசிப்ளினா பண்ணிட்டாங்க பாத்தியா? சொல்லியிருக்காங்க. அது விஜேஸ் ஆமா. ஆமா. அப்ப நம்ம நான் ஸ்பேஸ யாரோ ஃபாலோ பண்றாங்க. நம்ம கரெக்ட்டா இன்னும் பேசணும். நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்பேஸ்ல நம்ம சொன்னோம்ல, அந்த இது பொம்மை இது வைக்கிறது வந்து மேல வைக்கிறாங்க. ம். லக்ஸரி இது அப்படின்னு ம். சொன்னோம் பார்த்தீங்களா? அது ம். நேத்து நடந்தது. ம். மாத்துனாங்க. அங்க இருக்கவங்களே கொஸ்டின் கேட்டாங்க. மாத்துனாங்க. அதே ம். மாதிரி நேத்து ரம்யா மயக்கம் போட்டது நான் சொன்னேன்ல, எனக்கு என்னமோ அது ஆக்ட் மாரி தெரியுதுன்னு. அது ம். வந்து ஆக்டிங் நெறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ம். அதே மாரி தான் அந்த பொண்ணோட பிஹேவியர் இன்னைக்கு லைவ்லயும் இருந்துச்சு. ம். ஆ கரெக்ட். அது வந்துட்டு இதுக்கு அதான் அந்த அந்த ஆர்டர இல்ல. மாத்தி வச்சாங்க. நீங்க மாரி நீங்க சொன்ன மாரி பார்வதி சொல்லுவா தெரியுமா? இவ சொன்னா, ரம்யா சொன்னா, நான் சிக்கா இருக்கனால என்னை யாரும் கேட்ச் பண்ண மாட்டாங்க ஆ அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன அமுக்கிட்டாங்க ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அது அவ இந்த மாஸ்க் டாஸ்க்ல சொல்லியிருப்பா. ஹனிஃபா நீங்க அடுத்தது பேசுங்க. இதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிடுறேன். சுபா இன்னொரு விஷயம் ஏதோ சொல்ல வந்தேன். ஆம், இருங்க இருங்க அந்த மம்தா கேப்ல ஹேண்ட் நான் ரைஸ் பேசிடுறேன். பண்ணியிருக்காங்க. பானு சொல்லு. கேப்ல நான் பேசிடுறேன். காலையில நீங்க ஹாஃப் டே வெறும் இந்த ஆதி ரைட்டு எஃப்ஜே மட்டும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு லைவ்ல காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ஏன் காமிச்சாங்கன்னு யாருன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். அது இல்ல வந்து மம்தா, ஏன் மம்தா காட்டுனாங்கன்னா எபிசோட் பாத்தீங்களா மம்தா? நிஜமா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம லைவ்ல அவ்வளோ பாக்குறோம். அதுல வந்து அட்லீஸ்ட் ஏதாவது காட்டலாம். இவங்க எனக்கு புரியல. என்ன மிஸ் பண்ணாங்க எடிட்டிங் மம்தா? என்ன மிஸ் பண்ணாங்க? நான் எபிசோட் பார்க்கல. அதனால தான் கேக்குறேன். என்ன மிஸ் பண்ணாங்க? இல்ல, கேக்குறதே காலையில மலைச்சாரல். வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் போச்சுங்க. இருங்க, காலையில எழுதுன வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அது குக்கிங் இதுல வந்துட்டு வெறும் வந்து இந்த ஆதி ரைடோ எஃப்ஜேதோ காட்டினாங்க. பட் அங்க வந்துட்டு வியானா அவங்க எல்லாம் வந்து நல்லா ஃபன்னா கொண்டு போனாங்க. அது வந்து காட்டவே இல்லை மன்னார் எபிசோட்ல. வெறும் இவங்களது மட்டும் கவர் அப் பண்ணிட்டு விட்டுட்ட மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஓ டாஸ்க் ஓ ஓ, கொடுத்தாங்க இல்லையா? ஆமா. டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா? டாஸ்க்ல வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க மெஜாரிட்டில இருக்காங்க. ம். லாஸ்டா வந்து இவங்க மிச்சம் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா ஜோ. ஓகேங்களா? ம் ம் ரம்யா ம் ஜோ வந்துட்டு இது பண்ணாங்க. அதுவும் பிளான் பண்ணி பண்ணாங்க. அது பிளான் பண்ணது ஹைலைட்டா காட்டியிருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ம் வந்து பாயிண்ட்ஸ், மெயின் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ம் அதுக்கப்புறம் வந்துட்டு கான்வர்சேஷன் நடக்குது. அது முடிஞ்சிட்டு பிறகு ஆஹ், வியானா, அப்புறம் ம் சுபிக்ஷா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா ஜோக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன்ல வந்துட்டு ரம்யா ஜோ வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே இது பண்ணாங்கன்னு சொல்லும் போது அது பார்வதி கேட்டுட்டு, பார்வதி வந்து திவாகருக்கும் அப்புறம் யார் இருந்தாங்க,
இன்னொருத்தர் அது கலை 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 அவங்க கலை இருந்தாப்ல. எஸ் எஸ் அவங்க இருப்பாங்க. அத கூட அவங்க காட்டவே இல்ல வர்ணாஸ் ஷோல. அந்த கான்வர்சேஷன் அத மாதிரி எது ம். சொல்றது? அந்த மெயினா காட்ட மாட்ருக்காங்க. ஏன்? அதே மாரி ஓகே இந்த டாபிக் நம்ம பேசலாம். ஹனி அதான் நீங்க ரம்யா ஜோ மைக்கம் போட்டதை பத்தி சொல்றீங்க. அசீம் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மைக்கம் போட்டதை பத்தி பார்த்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு வரலையே. தலைவன் வேற லெவல்ல மைக்கம் போட்டிருப்பாப்ல. அதை விட்டு ரெண்டாவது சபரி எக்ஸ்போஸ்டு புரியுதுங்களா? எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இந்த வீக்கு. இந்த வீக்கை ஸ்டீல் பண்ணது வந்து வினோத் தான். ராணா வினோத்தும் தலைவன் திவாகரும் தான், 2 பேரும் தான் இந்த வீக்கையே ஸ்டீல் பண்ணிட்டாங்க. மூணாவது வேணா இந்த வீக்ல வந்து தெரியல மீன்ஸ் பாசிட்டிவா யாருன்னு தெரியல. கமருதீன் போன வீக்ல என்ன பண்ணாரோ அதேதான் இந்த வீக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. கானா வினோத் எனக்கு சர்ப்ரைஸ், செம்ம சர்ப்ரைஸ். அவர்கிட்ட இவ்வளோ ஃபன்னி இது சைடு இருக்குன்றது இந்த வீக் அழகா காமிச்சிருக்காரு. இது அழகா இப்படியே எடுத்துட்டு போகலாம். அவருடைய பாட்டு எல்லாமே அழகா எடுத்துட்டு போகலாம். அவரு எஃப்சி ஆதிரை எதுக்கு இந்த தெரியாம அவங்க மட்டும் சுத்திட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்வதி திவாகர் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்வதி திவாகர் வினோத் இந்த 3 பேர் தான் கண்டென்ட். அவங்க இந்த வீக் ஃபுல்லா அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. அப்படிதான் எனக்கு பார்க்க போகும். ஓகே, நீங்க சொல்லுங்க. சுபா பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க முன்னாடி இருந்து. நானும் இது நியூஸ் பார்வதி சொல்றத நோட் பண்ணீங்களா? நான் யார அந்த அக்காவை கூட ஒத்துப்பேன். ஆனா சபரிய ஒத்துக்க மாட்டேன். பாய்சன் அவன் ஆமா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க 2 பேரையும். ஆமா கலை அக்கா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி ஒண்ணு. இன்னொன்னு வந்து கலையக்கா வெளிப்படையா அந்த கனி மாஸ்க் கனி எடுக்கிற கனி இடத்துல கனி 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 சாரி ம் கனிய சொல்லியிருப்பா. ம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் எடுக்கிற இடத்துல இவன் நினைச்சிருப்பான் இவனுக்கு ம் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருவா. ஆமா பார்த்தா அவளுக்கே ஆப்பு வந்துரும் உடனே. நீ என்னை 3 தடவை எடுத்தேல்ல பாரு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவளுக்கு லைட்டா க்ரஷ் இருக்குமோ காமு மேல. இல்ல ரொம்ப இல்ல இல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இல்ல 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 நான் நிறைய இந்த டாபிக் நான் பேசணும். ஆனா இவங்கெல்லாம் பேசிட்டோம். ஓகே நான் 2 டாபிக் ஓகே. நோட் பண்ணிட்டேன். இருக்குன்னு இனி நினைக்கிறேன். லைட்டா இனியா இருக்குன்னு சொல்லுங்க. நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க. பட் ம். கமருதனோட ஆக்டிங்க பத்தி யாருமே பேசல. என்ன அதான் நான் ஆக்டிங்? பேசலாம்னு வந்தேன். வாங்க வாங்க. அவன் அவன் நான் அவன் இல்ல இல்ல அவன் இனியா தான் அந்த சீன் எடுத்து ஒரு சீன் கொக்கி யாரு? குமார் கொக்கி ஸ்டார்ட் குமாரா? பண்ணான். ம். ஆமா. ஆமா. அப்புறம் வந்து என்எஃப்பி எல்லாம் வின் பண்ணிருக்காரு. என்னங்க அவரை பத்தி இல்ல பேசாம இல்ல இல்ல விட்டுட்டீங்க இன்னும் நிறைய எல்லாத்தையும். எதிர்பார்க்கிறோமே இனியா கிட்ட இருந்து. இதோட முக்காதே தெரியுமே. பேசுங்க பேசுங்க. இல்ல அவன் போன வாரம் இருந்ததுக்கு இந்த வாரம் கொஞ்சம் டெம்பர் கண்ட்ரோல் கொஞ்சம் பண்ணியிருக்கான். கொஞ்சம் டேலண்ட் வெளிய வந்திருக்கு. லைட்டா வந்திருக்கு. டேலண்ட் அப்புறம் அவர் வந்து டேலண்ட் இல்லடி இல்ல கோவத்தை கம்மி டேலண்ட் இல்ல, பண்ணியிருக்கான். கோவப்படுத்த அதான் ஒரே அவன் ஒரு நிமிஷம். கோவத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். அதையும் பத்தி பேசணும். அப்புறம் அவன் கூட்டும்போது அரோரா உப்பு மூட்டை தூக்கிட்டு போனான். அதையுமே பத்தி பேசணும். உப்பு சரிம்மா, மூட்டை நீ வந்து கமருதீன் பத்தி தூக்கிட்டு பேசும்போது வந்தா எல்லாரும் மியூட். அது டாஸ்க் இல்லம்மா. அதுதான் எல்லாத்தையும் அப்படி பத்தி பேச சுபா வேண்டியதான். சுபா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதா? கமருதீன் பார்த்தேனே பார்த்தேனே கூப்பிட்டு வச்சு பேசினாலே பார்த்தேனே பாத்துட்டேலா? இன்னொன்னு பார்த்தவனே தெரியுமா? பார்த்துட்டே இனியாவோட பார்க்க கூடாதவனே பார்த்துட்டேனே. நமக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாதவன் பேசி முடிச்சிருங்க. இங்க நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பேசுங்க பேசுங்க. ஜெனின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, வீட்ல போயிட்டாங்களா? ஒரே போயிட்டாங்க ஒரு போயிட்டாங்க second. மாதவன், ஜெனி, ஹேமா, அமுலா வந்தாங்க, போயிட்டாங்களா? இருக்காங்களா? கீழ இருக்காங்க. ஹேமா அம்மு கீழ இருக்காங்க. ஓகே ஜெனி போயிட்டாங்க. வந்தாங்க, அதான் கேட்டேன். மாதவன் பேசுங்க பேசுங்க. இல்ல வார்டன்ட்ட கேட்டு பேசலாம்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அது இல்ல போனாக்கா, இது என்ன கதைன்னா இன்னைக்கு நடந்தது. இவர் இந்த வாரம் திவாகர் ஸ்கோர் பண்ணாருன்னு சொல்றாரு. அந்த நைட்டு ஒரே ஒரு அந்த ஜோசியம் பாக்குறது மட்டும் தான் ஸ்கோர். அது அப்புறம் நேற்று ஈவினிங் கொஞ்சம் காமெடி, அவ்வளவுதான். இதை விட்டு இப்ப திவாகர் இந்த வாரம் எந்த டாஸ்க்கும் ஒழுங்கா விளையாடல. டாஸ்க்கும் ஒழுங்கா விளையாடல அவரு. அதை விட்டுட்டு திவாகர் ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல.
போன வாரம் சரி. சொல்றீங்களா அது ஓகே. இந்த வாரம் என்னால ஏத்துக்க முடியாது. திவாகர் ஸ்கோர் பண்றான்னு சொன்னா வினோத் அண்ணன் தான் இந்த வாரம் ஸ்கோர் பண்ணது. வினோத், பார்வதி அவ்வளவுதான். வந்துட்டாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரே பண்ணிட்டாரு. கண்டிப்பா பேசுறீங்க. உங்களை விட அவரு முடியாது, பேசுங்க. நீங்க நீங்க அவர் வந்து வெறும் கிரிஞ்சி பண்ற மட்டும் சொன்னீங்க. 8 ரவுண்ட் வந்தாரு மனுஷன், புரியுதுங்களா? அது கூட இல்லாம ஒரு சில பேர் போயிட்டாங்க. ரவுண்ட் வந்திருக்காரு. அவர் வயசுக்கும் சரி, அவரோட இதுக்கும் சரி, வயசுலாம் இதுல கொண்டு வரல. ஆனா 8 ரவுண்ட் வந்தாருல. நீங்க கோமாளியா பார்த்த ஒருத்தர் 8 ரவுண்ட் வந்திருக்காரு. நீங்க ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அது அடுத்த விஷயம். ஃபைட் பண்ணிருக்காருல 8 ரவுண்ட் வந்து ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் தானே போயிருக்காரு. அவரு சும்மா ஒரு ஓரமா உட்காந்து இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா போலியே. ரெண்டாவது இந்த ஃபன் கண்டென்ட் எங்க இருந்துச்சு? திவாகர் இல்லாம ஃபன் வந்திருக்காங்க. வந்திருக்காரு ஃபன் கண்டென்ட். திவாகர் அங்க வினோத் ஒருத்தர் ஃபன் பண்றாங்கன்னா திவாகர் அங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காரா? நான் கேக்குறேன். இல்ல, திவாகர் இருந்தனால தான் அங்க பண்ணு. நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் கேக்குறேன். இல்ல நான் இல்ல இது தலைவா, சொல்ல திவாகர் ஃபைன் இது பண்ண பேசுங்க. இல்ல அனிஃபா பிரதர், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? அந்த காமெடி கண்டென்ட் தான் பண்ணாங்கன்னு சொன்னேன். கேம் அந்த அளவுக்கு ஃபோர்ஸா விளையாடலன்னு தான் நான் சொன்னேன். என்னோட இல்ல பாயிண்ட் அவர் ஆஃப் வியூ. என்ன சொல்றாருன்னா, அவரால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் இல்ல போட்டாரு. அதையும் அத சொல்லணும் அப்படி சொல்றாரு. இண்டிவிஜுவலா அவர் 8 ரவுண்ட் வந்திருக்காரு. எந்த குரூப்லயும் தான் அவரோடதே அவர் ப்ரோல எடுத்து எடுத்து வந்தாங்க. விளையாடி 8 ரவுண்ட் வந்திருக்காருல்ல, அத பத்தி சொல்ல சொன்னாரு. அண்ட் விக்ரமோட கேமுமே நல்லா இருந்தது. அந்த டிஃபென்ஸுமே நல்லா இருந்தது. அவன் விளையாடும் போதும் நல்லா இருந்தது. அத பத்தியுமே பேசலாம். அதுல நடுவுல கூட சொன்னா பாரு, நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணி விளையாடக்கூடாது. அந்த கனி வந்து நம்ம யாரை ஜெயிக்க வைக்கணும் போது உள்ள ஆமா. புந்து எல்லாரையுமே ஈக்குவலா டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அந்த கனி ஆமா. வந்து என்ன எல்லாருமே சொல்லுச்சு தடுப்போம். தெரியுமா? நம்மள தாண்டி சபரிக்கும் போறதுக்கு எஃப்ஜேக்கும் தான் சப்போர்ட் ஆமா. பண்ணணும்னு சொல்லுச்சு. அவங்க ஏன்னா முன்னாடில அவங்க கனி சொன்னாங்க. பட் அவன் வந்து இல்ல நம்ம எல்லாரையும் தடுப்போம். யார் முன்னேறி போறாங்களோ போட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அந்த பாயிண்ட் எனக்கு வேலிடா பட்டுச்சு. அவனோட டான்ஸ் கூட நல்லா இருந்துச்சுல இனியா. மாப் கூட்டிட்டே வந்து உள்ளார டாஸ் பண்ணது கியூட்டா இருந்தது. செமையா இருந்தது. செம கியூட்டா அவ்வளவு பெரிய பாடி வச்சுட்டு ஆடினது ரியலி கிரேட். யாராவது அந்த கேப்டன்ஷிப் அத மட்டும் பாருங்க. நான் பார்த்தோனே எனக்கு சிரிப்பே வரல. இல்ல உண்மையாவே. இங்க நான் இங்க பேசணும். ஏன்னா நான் அப்படியே இதாயிட்டு நான் கேப்டனை திட்டுனாங்களா? அதை தானே சொல்றீங்க? ஆமா, பானு. ஓகே அதெல்லாம் ஓகே. பார்த்தா அல்ல பானு அவங்க பானு கேப் பானு ஒரே நிமிஷம். அதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன், நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு அரோரா என்ன சொல்லுது? எல்லாரும் பண்ண தப்பு, நீ யூ வில் குட் கேப்டன். எல்லாரும் கிளாப் தட்டுறாங்க. அதை ஒரு ட்ரோலா வச்சுக்கோங்க. அந்த ட்ரோலை வச்சு ஃபுல்லா நல்லா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ட்ரோல் பண்ணி இல்ல காமெடி பண்ணுங்க. சரி. இல்ல அந்த அவ்வளோ திட்டினார்ல, கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டியே இல்ல. எந்த ஃபீலிங்குமே கிடையாது. ஆனா என்ன தெரியுமா டாபிக்ஸ் அடுத்தது பேசிட்டு இருந்தாங்க அரோராவும் அவனும். இவன் வந்து அவங்க 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 லவ் லிப்ஸ் மூவ்மெண்ட்லேருந்து ஏதோ லவ் ப்ரொபோசல் இவன் பண்ணியிருப்பான் போல் இருக்கு. அதுக்கு தான் அரோராவோட ரிப்ளை அது. ஓகேங்களா? நானும் ரிப்பீட் போட்டு 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 கண்டுபிடிச்சேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் லெவலுக்கு தான் உன்னை ஏத்துப்பேன். அது வந்து நீ இது கூட ட்வீட் போட்டிருந்தீங்களே, அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அவன் வந்து கேப்டன்ஷிப் போனதுக்காக எங்கேயுமே அவன் வருத்தப்படல. அந்த அடுத்த இவளோட இது ரிலேஷன்ஷிப் போறதுக்காக போயிருச்சுங்கிற ஃபீலிங்ஸ் தான் அவங்ககிட்ட அதிகமாவே இருந்துச்சு இன்னைக்கு. அந்த கான்வர்சேஷன்ல. அத தான் நான் பார்த்தேன். என்னடா இது அப்படிங்கிற மாரி. அதான்க்கா, அடுத்த வாரம் குத்தி வெளியே அமிச்சிடணும் நாமினேஷன் வந்தானா. பேசுங்க எனக்கு ஹேமா. எனக்கு இத பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, சில பெண்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்ககிட்ட பதவி இருக்கும். ஜஸ்ட் சும்மா சொல்றேன். அத ம். பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. டக்குன்னு அது என்னங்கடா வந்து ஒரே வார்த்தை லவ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். நீங்க எப்படா லவ் பண்ணீங்கன்னு சொன்னீங்க? நீங்க வந்து உரசிக்கிட்டு தானே அலைஞ்சீங்க. அத லவ் கன்டென்ட் லஸ்ட்டா மாத்தி, அத கேவலமா கொண்டு போய் இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல கொண்டு போயிட்டு, இப்ப அரை வேற பையன் கூட சுத்த போகுது. இதே தான் கமருதீன்ட்டயும் பண்ணுச்சு ஹேமா. இதே இது இதே அவன் இதுக்கு பேரு தான் எச்சத்தனம் பண்ணணும். முடிச்சிடுறேன். எச்சத்தனம். அதாவது எல்லா பெண்களும் கிடையாது. அதே மாரி தான். இந்த பொண்ணு பண்றது லிட்டரலி வந்துட்டு பையன வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாரி யூஸ் பண்ணிட்டு போற மாரி தான் இருந்துச்சு. அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாமேவும். ஜஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டாண்ட் அப் பண்ணியிருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டா. டேய்! நீ வந்துட்டு இந்த இடத்துல எல்லாரும் சொன்னாங்களா சபரிலருந்து எல்லாமே. இவ தான கூட அதிகமா இருந்தா. ஒரு ஃப்ரெண்டா அவ ஸ்டாண்ட் பண்ணி நின்றுக்கலாமே. அத ம். ஏன் பண்ணல? எனக்கு அது வந்து வருத்தமா இருந்துச்சு. அவனோட ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல எவ்ளோ ஹர்ட் ஆயி அழுதுருப்பா அவன். அண்ட் ஒன் மோர் யார் அழுதுருப்பா? இன்ஃபர்மேஷன் ஷேர் யார் பண்ணணும்னு இருக்கேன்.
அது அரோரா அவங்க ஃப்ரெண்டே வந்து ட்வீட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? எதிர்பார்க்கல அவங்களோட பிஹேவியர் இது பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ அது மென்ஷன் பண்ணணுமா இருந்தது. ஓகே பேசுங்க. ஆமா. சுபா பேசுங்களேன். நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன். இல்ல தலைக்கு வந்து பிக் பாஸ் வந்து டீசெண்டா எவ்வளோ டீசெண்டா அவனோட செயல்பாட சொல்ல முடியுமோ அவ்வளோ டீசெண்டா வந்து சொல்லியிருக்காரு. டிசிப்ளின் இல்ல அப்படின்னு. திருப்பியும் போய் அதே சேட்டை தான் பேசுறாங்க பாருங்களேன். அதை புரிஞ்சுக்கிற வெளிப்படையா கூப்பிட்டு வச்சு இவனுங்களுக்கு வந்து போட்டு காட்டணுமா வீடியோ, குறும்படம் போட்டு காட்டாதான் திருந்துவானுங்களா, என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. கடைசியா அவன் வந்து சொல்லுவான், எனக்கு என்னமோ ஷையா இருக்கு இந்த இந்த பதவியை இது பண்ணது அப்படின்னு சொல்லி. அப்ப கூட அவ கூலா தான் இருக்கா. ஒரு சொட்டு ம். ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்ல. அவ்வளவு கூலா ஹேண்டில் பண்றா. அது மாதிரி தலையோட உட்கார்ந்து தனியா பேசிட்டு இருப்பாள்ல. ஆமா. காமு வந்து கூப்பிட்ட உடனே சொல்ல வேண்டியதுதானே. போயிட்டு அங்க போயிட்டு அவன் அதுக்கு மேல வலியுறான். ம். தனியா கூட்டிட்டு போயிட்டு. எல்லாத்தையும் 24x7ல போட்டு காமிச்சாங்க. கஷ்டமா தான் இருந்தது. ஓ! அது இப்படியும் இன்னைக்கு ஒரு தான் போட்டு காட்டுனாங்களா? ஆமா, ஆமா, அது ஆமா. நேத்தே நடந்துச்சு நைட்டு. இன்னைக்கும் நடந்துச்சு பானு. இன்னைக்கு இது வேற இல்ல. அது வேற. ஓகே, ஓகே. அந்த நான் கூட அந்த இது சொன்னீங்கன்னு. ஓகே. இந்த வார்னிங்கே எப்படி வந்திருக்கும் தெரியுமா? அத நீங்க கவனிச்சீங்களா லைவ்ல? வார்னிங் இந்த இவளும் அரோராவும் பேசிட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப சவுண்டா வாய்ஸே இல்லாம பேசியிருப்பா. ரொம்ப சைலண்ட் லிப்ஸ் மூவ்மெண்ட் குடுத்திருப்பா. அப்பயே வார்ன் பண்ணுவாரு. அதுக்கப்புறமும் போய் பாத்ரூம் இடத்துல திருப்பியும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லைவ் ஏரியாவுக்கு கூப்பிடுவாங்க. எந்த இடத்துலயுமே துஷாங் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணவே கிடையாது. அது கூட இன்னொரு இது என்ன தெரியுங்களா? ஆப்போசிட் பெர்சன்ஸ் அதாவது இந்த சபரி ஒரு இடத்துல அன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். நான் சொல்றேன் அப்புறம். சபரில எல்லாமே பிக் பாஸ் வந்து உன் மேல தப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, "இல்ல, இல்ல நீ நல்லா தான் பண்ண" அப்படின்னா, அங்கேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரல. இவன வந்து ஒரு பேட் கைடன்ஸுக்கு டர்ன் பண்ற மாதிரி இருக்கு. நேத்தே வந்து விக்ரம் கிட்ட போய் பேசியிருப்பான், துஷாங்க். அப்ப வந்து அவனும் வந்து சரியா கைடன்ஸ் குடுத்திருக்க மாட்டான். விக்ரமும் சரியா கைடன்ஸ் குடுத்திருக்க மாட்டான். "இல்ல, இல்ல நீ நல்லா தான் பண்ற. பார்வதி இப்படி சொன்னாங்க" அப்படின்னதுக்கு அதுவும் குடுக்கல. எனக்கு அங்கேயே கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு ஒண்ணு தெரிஞ்சா சொல்லியிருக்கணும். இல்லன்னா, "நீ யோசிடா தனியா உட்காந்து" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல நீ கன்சிடர் பண்ணாத. நீ நல்லா தான் பண்ற" அப்படி சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாப்ல. அதிலேயே வந்து அவன் டைரக்ஷன் தப்பாயிடுச்சு. "ஹேமா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. பேசுறீங்களா? இல்லன்னா மாதவன் பேசட்டும்." இல்ல, இல்ல. மிச்ச பேர் பேச சொன்னேன். இல்ல லாஸ்ட்ல நாகேஷ் நாகேஷ், சார் வேலு, அவர் ரமேஷ், ரொம்ப நேரம் திலீப் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கீழ அவங்கலாம் நாகேஷ் அவங்க வந்து ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருந்தாங்க. See, ஒன் திங் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே அந்த பையன் பண்ணதுலயுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாரி போய் அந்த ஃபர்ஸ்ட்டு தல ரூம்ல போய் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அதே மாரி இப்போ இவங்க பானகோ சொன்ன மாரி அவனுக்கு அந்த அடிச்சு முடிச்சோமே ஃபீலிங்ஸ் கிடையாது. அவன் என்ன பண்ணான்? எண்ட் ஆஃப் தி டே எனக்கு ஒரு டவுட் உங்களுக்கும் அதே தானா? இப்ப இந்த கண்டஸ்டன்ட்ஸும் அத பத்தி ஏதாவது ஃபீல் பண்ணாங்கன்னு நெனைக்கிறீங்களா நீங்க? இல்ல. அந்த கண்டஸ்டன்ட்ஸ் யாருமே அத பத்தி ஃபீல் பண்ணவே இல்ல. அவங்களுக்கு எல்லாமே வந்து வேற மாதிரி. அவங்களோட மைண்ட் செட் யாருமே ஃபீல் பண்ணல. இல்ல அவன் இவங்களுக்கு குறும்படம் போட்டு இதுக்கு தனியா வந்து இப்போ வீக்கெண்ட்ல இது பண்ணா தான் உனக்கு புரியுமா? இல்ல இல்ல அப்படின்னு அப்பயும் எனக்கு கொஞ்சம் புரியாது. தெரியல. இல்ல அப்பயும் புரியாது. சீரியஸா இந்த அவங்க கண்டஸ்டன்ட்ஸ் என்ன எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இருக்காங்கன்னா பானு, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, மைக்கு போடாதது, இந்த தூங்குறது, இதுக்கெல்லாம் தான் பதவி புடுங்கியிருக்காங்கன்னு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான். அவங்களுக்கு எதுக்கு இல்ல புடுங்குனாங்கன்னே அரோரா வந்து தெரியல. இல்ல அரோரா அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி அததான் சொல்லி இந்த பாயிண்ட்ட தான் சொல்லியிருக்காரே ஒழிய, இடத்துல கோத்து விட்டான் தெரியுமா? பார்வதி வந்து நேத்து மைக்க கழட்டிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தா. அதனால தான் அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல சொன்னான். ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சுபா பேசுங்க. மாதவன் ரொம்ப நேரமா ஹேண்ட் மாதவன் ரைஸ் பேசுங்க. பண்ணிருக்காங்க. நான் முன்னாடியே பேச சொன்னேன். மாதவன் பேசுங்க. இல்ல லாஃபிர் ப்ரோ வந்தாரு, அவர் பேசுவாருன்னு வெயிட் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. கீழ போயிட்டான். வெளியவே போயிட்டான். வேல்முருகன் வந்தாரு, அவர் பேசுறேன்னாரு, பேசலையா? அவங்களாம் ஹேண்ட் அவரும் ரைஸ் அவர் பண்ணல இருக்காரு. மாதவன். ஓகே நான் பேசுறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், அதுக்கு வந்து உள்ள உட்காந்து அவங்க வேற இது சொல்றாங்க, கேப்டன்ஷிப் வந்து நீ நல்லா பண்ண, சபரி கிளாப் தட்டி உள்ள பாத்ரூம் வரைக்கும் போறாரு. ஏய் யூ ஆர் குட் மேன், யூ ஆர் குட், இதெல்லாம் பார்வதி தப்பு, அவங்க பண்ண தப்பு, அதனால நீ பண்ண அப்படின்னு சொல்லி பிளேம் பண்றாங்க எல்லாரையும். இந்த கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்
ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கல. லவ் பிரேக்கப் ஆனதுக்கு உட்காந்து சீன் போடுறது இதெல்லாம் தேவையில்லாது. எதுக்கு பிக் பாஸ் வந்தோன்னே தெரியாம உட்காந்துங்கிறான் துஷார்லாம். துஷாரை சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தான் இதெல்லாம் பாவம். போன வாரம் ஃபயர் விட்டாங்கல்ல, கேப்டன் ஆகிட்டாங்கன்னு ஃபயர் விட்டாங்கல்ல, அவங்களதான் குறை சொல்லணும். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. வேல்முருகன் பேசுங்க. வேல்முருகன் இருக்கியாரா? வேல் அவர் போயிட்டாரு. ஓகே ஓகே. வேற யாராவது பேசலன்னா, நான் சபரி வந்து இன்னைக்கு 2, 3 இடத்துல நான் பார்த்தேன். மார்னிங் ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங் ஓகேங்களா? அவர் வந்து ஒரு லவ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்றதுக்கு சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் ரொமான்டிக்கா பண்ண மாட்டேன். எனக்கு அது பண்ண தெரியாது அப்படிம்பாரு. எனக்கு அந்த இடத்துல தான் அவரோட ஆக்டிங்கே எனக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. கண்டிப்பா அது வந்து செம்ம ஆக்டிங். அதே மாதிரி இந்த சபரி மைக் விஷயத்துலயுமே இன்டைரக்ட்டா வந்து பார்வதி கழட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத இது பண்ணியிருப்பாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல நான் தோத்து வெளியில வரும்போது, நான் வந்து எந்த பொண்ணையும் தொடல. நான் தோத்துட்டேன். நான் எந்த பொண்ணையும் தொட்டு விளையாடலன்னு இன்டைரக்ட்டா பார்வதிய டார்கெட் பண்ணியிருப்பாரு. எனக்கு இந்த இடத்துலலாம் இன்னைக்கு வந்து சபரியோட இது வெளியில வந்துச்சு. பயங்கரமா வெளியில வந்துச்சு. அதே மாரி மார்னிங் இந்த மம்தா கேட்டாங்களா, எல்லாரும் ஜாலியா வந்து டீலக்ஸ் ஹவுஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் அங்க கனி இல்ல. ரொம்ப சைலண்டா இருந்தது. எல்லாம் ஜாலியா தான் போயிட்டு இருந்ததுங்க. அப்பதான் வந்து இந்த எஃப்ஜேக்கும், இந்த ஆதிரைக்கும் சண்டை வந்துச்சு. அது வந்து 3 மணி நேரம் இழுத்து போட்டுட்டு இருந்தான். சாரி, 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 சாரின்னு இழுத்துட்டே இருந்தாங்க. அது தேவையில்லாத அணியா எனக்கு தெரிஞ்சது. அந்த பொண்ணு அப்பயும் விட்ட பாடு இல்ல. சாப்பிடும்போது போய் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியலையா? அப்படிலாம் பேசிட்டு இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு நடந்துச்சு. ஒரு ஃபன்னான ஒரு எப்படி இவ கண்ல மாட்டுச்சு? பூ போட்டு ஒளிய வச்சிருந்தேன். எப்படி மாட்டுச்சு? ஆ கனியோடது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு. அன்னைக்கு இவ வந்து பார்வதிய காலையில இருந்தே கேட்டுட்டு இருப்பாங்க. அவ வந்து நம்ம எல்லாம் குரூப்பா போய் தேடலான்னு சொல்லும்போது, கானா வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு. நீ தானே தொலைச்ச, நீயே போய் தேடும்பாரு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா, நான் அத ஒரு ஃபன்னா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா. பார்வதி வந்து அத தேடுறதுக்காக அந்த ரூம்குள்ள போகவே இல்ல. அவ வந்து எஃப்ஜே வந்து சண்டை நடந்து போய் அந்த அந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா, லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணு ஆதிரை பண்ணது ரொம்ப மோசம். அவன் வந்து தலைகீழா நின்னுட்டு இருந்தான் அன்னைக்கு. அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால அந்த டாஸ்க்க நான் பண்ண சொன்னேன். எவனாவது தோசைய விட்டுட்டு, "டேய் போய் தலைகீழா நின்னுட்டு, திருப்பி வந்து தோசைய விட்டுவானா?" அனிபா பேசுங்க. ஆக்சுவலா பிரேக்கப் ஆச்சுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இன்னும் பிரேக்கப் ஆ ஆகலையா? சார் பிரேக்கப் ஆச்சு. ஆகும். பேட்சப், பிரேக்கப், அது பேட்சப், பிரேக்கப், பிரேக்கப், பேட்சப், பேட்சப், பிரேக்கப், பிரேக்கப். பேட்சப், பிரேக்கப், பேட்சப். அவ்வளோதான். பேச்சப் அதிகமா பண்றது பேக்கப். ஆதிரை தான். இல்ல ஹனிஃபாக்கு புரியுற மாரி சொல்லணும்னா, தோசை ஊத்திட்டே இருப்போம். மாவு தீர்ற அவ்வளோதான். வரைக்கும் ஊத்துவோங்கிற மாரி தான் போயிட்டு இருக்காங்க. அது அது சில சமயம் இட்லி ஆகும். சில சமயம் ஊத்தாப்பாவும் ஆகும். ஆனாலும் ஊத்திட்டே தான் இருப்போம் நாங்க. அந்த மாரி. அதுக்கப்புறம் தலைகீழா நிக்கணும். அதனால நான் அத பண்ண சொன்னேன். ஹேமா பேசுங்க. அன்ருவா மறந்து போச்சு பேர ப்ரொனவுன்ஸ் பண்ண. பேச சொல்லுங்க. எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணல. பார்த்தேன். சார் பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணல. அதனால தான் நான் சொல்லல. மாதவன் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். வந்திருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணேன் பானு. ஓகே மாதவன் பேசுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி போனா நமக்கு பிக் பாஸ் பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும். இன்னைக்கு அந்த டாஸ்க் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. 5 ரவுண்டு போச்சு இல்ல, அந்த 5 ரவுண்டு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மத்தது எல்லாம் தேவையில்லாத அணி மாரி நம்ம அவனை காட்டுறதெல்லாம் தேவையில்லாத அணி தான். அப்படி இருந்துச்சு இன்னைக்கு பிக் பாஸ். நீ ஒரே பிபி ஒரு நைனே கருத்து தேவையில்லாத அணிதான் நினைக்கிறேன். இல்ல பானுவாக்கா, ஒரே ஒரு கருத்து. பாக்குற நம்மளுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுது. பிக் பாஸ் நடத்திட்டு அதாவது அந்த ஷோவை சுத்தி சில ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க நிலைமையை யோசனை பண்ணி பாருங்க. ஆமா. பானு நம்ம இப்படி போவோம். இன்னைக்கு விஜய் பார்வதியோடது ஒவ்வொருத்தரது பத்தி பேசலாமா? அப்படி போவோமா? அப்படியே இடையில போலாம். ஜாயின் பண்ணிக்குவோம். இல்ல ஒரு ஜென்ரலான ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க பத்தி போங்க. ஏயா எங்களுக்கு லக்ஸுரி ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டனும் சிக்கனும் கொடுத்தா உப்பள்ளி போட்டு கொடுப்பீங்க. நாங்களும் அதை வந்து சாப்பிடுவோம் அந்த லக்ஸுரி இத. ஆனா நீங்க மட்டும் பார்ட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு உள்ளார போய் நல்ல சாப்பாடு சாப்பிடு
அவனாவது கேட்பான்னு பார்த்தேன் வீடியோல ஆன்னு வாய திறந்து பார்த்துட்டு இருக்கானுங்க சாப்பிடுறது. ஓகே. சொல்லுங்க டூ மலேசியாக்கள். இல்ல சொல்லுங்க. கமருதீனும் அரோராவும் இந்த விஜய் கூட போய் சேர்ந்து சுத்திட்டு இருந்தது யாராவது பாத்தீங்களா லைவ்ல? அது செம ஃபன்னா இருந்துச்சு. பார்த்தோம். இது தனியா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அப்படி இல்ல. அரோரா வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கிறா. அரோரா 2 லவ் பேட்ச் இருக்காங்கல்ல. ஏ, பி 2 இருக்காங்கல்ல. ஸோ அதனால ஆதிரையும் அரோராவும் ஒரு பேட்சா சேர்ந்துட்டாங்க. ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் தான் ரம்யாவ நேத்து டார்கெட் பண்ணது. அந்த ஃபைட்டுக்கு காரணமே அந்த நியூ ஜாயின் தான். 2 லவர்ஸ் பேட்சும் சேர்ந்துருக்காங்க. 2 லவர் கப்புள் ஒண்ணா சேர்ந்துட்டனால தான் அந்த ஃபைட்டே வந்துச்சு. அது வந்து சும்மா இவங்க ஒரு ஃபன்னி மூமெண்ட்டா அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கலாம். சுபா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பேசி. இப்ப வந்து பாரு துஷாரா இல்ல கம்ருதீனா? அது வந்து துஷார் தான். ஆனா இன்னும் ஒரு 4 கமருதீன் வந்து வாரம் வெயிட்டிங் லிஸ்ட். போகட்டுமா? இன்னும் ஒரு 4 வாரம் போகட்டும். துஷாருமே அப்பதான் இல்லடி. தெரியும். துஷாருமே இல்ல. அவ துஷாரே அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அது என்னமோ நான் துஷார தான் சொன்னேன்ல ஏதோ அன்னைக்கு. பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்னு சொன்னான்னு மாதவன் எனக்கு சொன்னான். அதுதான் அது பிளாட்டானிக் ரிலேஷன் ஃப்ரெண்ட். இங்க 2மே ஸ்டெஃப்னி 1 ஸ்டெஃப்னி 2 ஃபார் 3 months. இங்க இருக்கிற ஓகே. வரைக்கும் டைம் கடைசியா பாஸ். பிக் பாஸ் ட்ரிஷா முடிஞ்சோடனே கம்ருதீன் அது அந்த அப்படி மாதிரி. இல்லைங்க. அவ்வளவுதான். அந்த வடிவேலு கதை தான். பிக் பாஸ் முடிஞ்சோடனே ஒரிஜினல் வந்து கூட்டு போயிடுவாரு. இல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே 2 விளக்கமாத்த எடுத்து இருக்கிட்டு கணத்துல ஓங்கி அரைகிறப்பதான் நம்ம செஞ்சது தப்புன்னு தெரிய போகுது. அது வரைக்கும் 2 in 1 தான். டுட்டுடு இல்ல தான். அனிமா சொன்ன மாதிரி சுபா பேரண்ட்ஸ் வரதுக்கு பதிலா பாய் ஃப்ரெண்ட் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்க இங்க வாமா நான் தான் ஒரிஜினல்னு கூட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். சுபா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பேசுங்க. இல்ல சொல்லிட்டேன். இப்ப ஒவ்வொருத்தவங்களா நீங்க ஆரம்பிங்க. எல்லாருக்குமே பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல இந்த வாரம். அதனால ஒவ்வொருத்தங்களையா ஆரம்பிங்க. அவங்களோட இல்ல பிளஸ் மைனஸ். இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்து பேசுங்க. வர வரைக்கும் லாஃபீர் பேசிருங்க. ஹேண்ட் வீட்ல ரைஸ் பண்ணிருக்காரு. ப்ரோ கமருதீன் மட்டும் முட்டை அதிகமா கொடுக்காதீங்க ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல என்ன பண்ணுவீங்க மாதவன்? இல்ல எனக்கு புரியல. என்ன டிஸ்க்ளைமர் எல்லாம் போடுறீங்க? என்ன எனக்கு புரியல. வந்துருங்க லாஃபி ப்ரோ. நைட் ஸ்பேஸ்க்கு இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா மாதவன்? சொல்லுங்க, எனக்கு புரியல. லேபிள் பண்ணிடணும். கமருதீனோட ஆளுன்னு லேபிள் மத்த டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் கமருதீன். பாத்தீங்கல்ல கேம், அதுவும் டால் டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காப்ல. என்ன அசால்ட்டா, எவ்வளவு பெரிய விஷயம் அது. உங்களை கூப்பிட்டது பானு கிட்ட பேசுறதுக்கு தான். அவங்க சொல்லுவாங்க லைன் கமருதீன் மேலதான் தப்பு, கரெக்ட் பானு எடுத்து வைப்பாங்க பாயிண்ட். சரி சொல்லுங்க சொல்லுங்க பானு. சொல்லுங்க. இல்ல கமருதீனோட இன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் இந்த வீக்கே அவரோட சேஞ்சஸ் நிறையவே தெரிஞ்சுது. அவர் நிறைய இந்த கனி கேங்கு யார் சப்போர்ட் பண்றாங்க, சபரி பத்தி எல்லாருமே கொஞ்சமா அனலைஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு மெயின் வந்து கோவத்தை குறைச்சிருக்கிறாரு இந்த வாரம். சீரியஸாவே எல்லாமே எந்த டாஸ்க்குமே வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டாரு. ஜாலியான மொமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன் நான் அவர்கிட்ட. அதே மாதிரி அனலைஸ் பண்ணவும் கத்துக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் திவாகர் கூடலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஓப்பனாவே நிறைய விஷயத்த பண்ணாரு. அவர்கிட்ட என்ன விஷயம்னா கோவம் வந்துருது. யோசிக்க மாட்டேங்கிறாரு, கோவம் வந்துருது. அதுதான் இவ்வளோ நாள் இருந்தது. ஆனா இந்த வாரம் ரொம்ப கோவமும் பண்ணல, ரொம்ப சாஃப்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது இது வந்து இந்த இதுல இருந்து என்ன தெரியுது? பார்வரோட அட்வைஸ் பாரு கிட்ட சேர்ந்தனாலதானே நாங்கெல்லாம் நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இந்த சுபா வாரம் எனக்கு ஃபுல்லாவே புரியல. பார்வதி கூட தான் இருந்தாரு அவரு. அது தெரியுமா உங்களுக்கு? சீரியஸ். ஐயோ, இந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு தப்பு தப்பாவே கேக்குது. கொஞ்சம் கவனமா பேசணும் போல நம்மளே. நான் சொல்றேன் ஆக்சுவலி என்னன்னா, அவன் வந்து விஜய் சேதுபதி சொன்னதுலயே மாறிட்டான். ஓகேவா? அங்கேயே அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, நம்ம கேம் தப்பா போகுதுங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனாலதான் இந்த வீக் ஃபுல்லாவே அவன்கிட்ட நல்ல நல்ல டிஃபரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நான் இன்னொன்னு சொல்றேன், பார்வெல்லாம் நம்ப ஒண்ணு பேசினா பின்னாடி ஒண்ணு பேசுறா. ஓகே, அது எனக்கு பிடிக்கவே இல்ல பார்வகிட்ட. அது நீங்க என்ன பார்வோட கேம் நீங்க என்ன வேணா இல்ல இல்ல லாஃபிட் எந்த நிறைய இடத்துல சொல்லுங்க. இல்ல நான் கமருதீனோட ஒரு பாயிண்ட் அவ சொன்னதை நான் கேட்டேன். வந்து அவன் முன்னாடி பேசும்போது கமருதீன் சொன்னது வேற. ஓகே, ஆனா அவ தூக்கிட்டு வந்து திவாகர்ட்ட சொன்னது வேற. ஓகே, அதே போல இன்னொரு இடத்துல கூட நான் வேணா அந்த சீன் நான் எடுத்து வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஒரு தடவை. ஓகேவா? ஓகே. நீங்க ஞாபகம் இல்லை, ஆனா 2 இடம் நான் ரொம்ப
அதான். அந்த சோபா இருக்க இடத்துல தான் திவாகர்ட்ட வந்து சொல்லுவா கமருதீனை பத்தி. ஸோ நீங்க இன்னைக்கா? இல்ல இன்னைக்கெல்லாம் இல்ல. இது ஓகே. ஒரு இல்ல, 3, இல்ல. 4 நீங்க மாசம் முடிங்க. நான் சொல்றேன். இதுக்கு நான் ரிப்ளை சொல்றேன். ஸோ எனக்கு பார்வை பத்தின ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ நெறைய பேர் ஃபர்ஸ்ட் வந்து எகெயின்ஸ்டா இருந்தாங்க. இப்ப நெறைய பேர் அத சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனா நான் சொல்றேன், இந்த இந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல பார்வை. முன்னாடி ஒரு மாரியும், பின்னாடி ஒரு மாரியும். ஓகே. பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். அவன் கோவப்பட்டாலும், அவன் அங்க என்ன வெளிப்படுத்தினாலும் அவன் அவனாவே இருக்கான். கமருதீனாவே இருக்கான். அந்த ஒரு விஷயத்துல நீங்க அவன பாராட்டி தான் ஆகணும். இங்க இயல்பா இருக்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ்க்கே வராங்க. ஓகே. அவனுடைய மென்டாலிட்டி, அங்க அவன் என்ன ஹேண்டில் பண்றான், அங்க நடக்கிற சிச்சுவேஷன்ஸ அவன் எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்கிறது தான் மேட்டர். ஓகே. நான் இத ஏற்கனவே த வெரி ஃபர்ஸ்ட் டேவே நீங்க வந்து ஃபுல்லா கமருதீன் எகெயின்ஸ்டா பேசும்போதே நான் சொன்னேன். இங்க என்ன போல, உங்கள போல, எல்லாத்த போலவும் 20 பேர் அங்க இருக்காங்க. ஓகே. அதுல என்ன போல அவன் அத எப்படி ஹேண்டில் பண்றான்? ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் இனிஷியல்ல புதுசா அந்த அட்மாஸ்பியரே புதுசு. இங்க இருக்கிற ஆட்கள் புதுசு. ஸோ அவன் அது இல்லாம திவாகர அவன் பார்த்துட்டு வந்த முகம் வேற மாரி இருக்கலாம். இன்னமுமே வெளியில இருக்க நெறைய பேர் திவாகர பத்தின தப்பான அந்த தாட்ஸ் இருக்கதான் செய்யுது எல்லாத்துக்கிட்டயும். அந்த வெறுப்ப இன்னும் தான் கக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன்கிட்ட அது அவன்கிட்ட அது இருக்கிறது எனக்கு ஒண்ணும் புதுசா தெரியல. ஸோ அங்கிருந்து பார்க்கிறப்போ அவன் பட்ட கோவம் எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு. ஓகே. இருந்தாலும் அவன் அவனா ஆனா கமருதீன் கோவப்பட்டது தப்புன்னு சொன்னீங்கன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பிகாஸ் அவன் அவனாவே இருந்தான். ஸோ இந்த வீக்ல அது டோட்டலா அந்த கோவத்தையும் நீங்க வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு அந்த கோவம் அவன் விடுற வார்த்தைகள். அவன் அந்த நாமினேட் பண்ணப்ப கூட எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அவன் விட்ட வார்த்தைன்னு சொன்னாங்க. இப்ப அவன் கொஞ்சம் நெறைய கவனிக்கிறான். நெறைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஸோ நெறைய சேஞ்சும் பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன். ஐ திங்க். ஸோ இந்த வீக் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் நல்லாவே பண்ணுவான்னு நெனைக்கிறேன். மேபி கேப்டன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க இப்போ. ஓகே. நான் இதுக்கு ரிப்ளை மட்டும் குடுத்துட்டு, அடுத்தது மாதவன், ஆண்ட்ரூ பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நீங்க எ பார்வதி மாத்தி பேசுறான்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்த சொல்றேன். லைக் முன்னாடி நடந்தத எடுத்துட்டு வர வேணாம். இந்த வீக் மட்டும் பார்க்கலாம். இந்த வீக்ல வந்து வீக்கெண்டுக்கு அப்புறமும் கமருதீன் அவரா தான் இருந்தாரு. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் பார்வதி வந்து அந்த இது நடந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அவர் வந்து இன்னைக்கே சொல்லியிருப்பாரு. பார்வதியோட கேம் யார்ட்டயோ பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கோ நேத்தோ பேசிட்டு இருந்தாரு. அவ வந்து அன்னைக்கு போட்ட ஃபைட்டு அதெல்லாம் இது கிடையாது. இதுதான் கேமு. அவ கரெக்ட்டா தான் ப்ளே பண்றா. அத கேம புரிஞ்சுக்கிறவங்களால தான் அவ சைட் தப்பு இல்லன்னு தெரியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே மாரி திவாகருக்கும், பார்வதிக்கும் இன்னைக்கு கூட ஒண்ணு நடந்துச்சு. அவ வந்து திவாகர் வந்து கமருதீனுக்கு அகைன்ஸ்ட் அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு ஃபைட் கோல்ட் வார் போயிட்டு தான் இருக்கு. அது கிளியரா பார்வதி சொல்லியிருப்பா. இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வேற மாதிரி தெரிஞ்சா, அத நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அவர் கரெக்ட்டா தான் இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அந்த முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நீங்க சொன்னீங்கல்ல, நான் ரீகால் பண்றேன். ஒரு இடத்துல அப்படி இருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுவார்ன்னா, கமருதீன் நான் சமாதானமா போயிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. திருப்பியும் வந்துட்டு, திருப்பியும் சொல்லிட்டு, திருப்பியும் ஒரு சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கு தான் அவ வந்து அந்த இடத்துல கோவப்பட்டிருப்பா. அதுக்காக நான் பார்வதி எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்லல. என்ன பொறுத்தவரைக்கும் இங்க நடிக்கல. அவ வந்து அவ தப்பா நெகட்டிவா, பாசிட்டிவா அவளா இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. லைக் அ சண்டை வருதா, மூஞ்ச காட்டிர்றேன். அதே மாரி அந்த மாரி ஒரு ஜோன்ல தான் அவ போற மாரி எனக்கு தோணுச்சு. இந்த மாத்தி பேசுறது சொன்னேன்ல, அது எனக்கு போன வாரத்துல ஒரு இடம் எனக்கும் ஞாபகம் இருக்கு. எனக்கு கிளியரா அதுக்கு ஏன்னா ரீகால் பண்ண முடியல. பட் இன்னைக்கு நடந்தது, இந்த வாரம் நடந்ததுல அவ எங்கேயுமே வந்து கமருதீன வந்து இது பண்ணவே இல்ல. ஆ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பாரு சொல்லி சொன்னாரு. எங்க கமருதீன் வந்து ஆக்சுவலா 2 வாரம் ஆச்சா ஆரம்பிச்சு பிக் பாஸ்? ஆமாங்க. 2 வாரம். 2 வாரம். 2 வாரத்துல கமருதீன் என்ன பண்ணாருன்னு மட்டும் சொல்லுங்க லாஃபிர். எனக்கு புரியவே இல்ல ப்ரோ. கமருதீன் என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா? கமருதீன் நெறைய பண்ணிருக்காரு. என்ன பண்ணல? நீங்க நல்லா பண்ணல. எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க. பாரு கூட கம்பேர் பண்றேன். ப்ரோ பார்வ மொத்த வீடுமே அகைன்ஸ்டா இருக்கு. இருங்க. அதனால நீங்க பார்வ பேசுறதுனால இருங்க ஒரே நிமிஷம் நீங்க பேசிட்டீங்களா? நான் பாரு கூட கம்பேர் பண்றேன் கமருதீனை. இந்த 2 வாரத்துல பார்வை தாண்டி கமருதீன் என்ன பண்ணாருன்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. நான் மியூட்ல இருக்கேன். நீங்க பேசிட்டு சொல்லுங்க. நான் அப்புறம் திரும்பி நான் பேசுறேன். இல்ல ப்ரோ, நீங்க பார்வோட
போய் சண்டை போடுறாங்க, எல்லா இடத்துலயும் போய் தேவையில்லாத விஷயத்துல பாரு தலையிடுறாங்க. அப்படி எல்லா மனிதர்களுமே அங்க இருக்க எல்லா பீப்புளுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க ஒரு சண்டை நடக்குது, இல்ல அங்க ஒரு இஷ்யூ ப்ரோ நடக்குது அப்படின்னா நான் அது பேசுறேன் bro. நான் அதுதான் பேசுறேன், வெயிட் பண்றேன். நான் பேசுறேன். ஆ, நீங்க பாருடைய அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, அவங்க எங்க தேவைனாலும் தேவையோ தேவையில்லையோ போய் அவங்க அவங்க குரலை அவங்க வைக்கிறாங்க, பதிவு செய்யறாங்க. அதை பத்தின கருத்தை அவங்க பதிவிடுறாங்க. ஆனா நீங்க ஃப்ரம் கமருதீனை பேசலாம், எங்க தேவையில்லையோ அவங்க பேசல. அதே போல நீங்க பொதுவான இஷ்யூல ஏன் திவாகர் இஷ்யூல நிறைய விஷயத்துல அவன் நடுவுல போய் பேசியிருப்பான். அது ஏன்னா திவாகரை அவன் வெளியில பார்த்துட்டு வந்ததுனால அவனுக்கு நிறைய விஷயங்கள் அவன் திவாகர் பண்றதெல்லாம் தேவையில்லாத மாதிரி அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான். நீங்க அவன் மனசுக்குள்ள இருக்க அந்த இவன் இவன் இப்படி பண்ணவன் போய் இங்க இப்படி பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த சூழலை கெடுக்கிறானேன்னு சொல்லிட்டு கூட அவன் அந்த கோவத்தை அப்படியே வெளிப்படுத்திட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? சோ நிறைய இஷ்யூஸ்ல அவனோட குரல் இருந்திருக்கு, இடத்துல அவன் பேசல, அவ்வளவுதான். ஆனா நீங்க யாரோடையுமே இப்போ மொத்த 20 பேத்துல நீங்க 10 பேத்த கழிச்சிடலாம் தனியா மிச்சர்னு. ஓகே, இப்ப நீங்க அந்த அப்சராவை நீங்க என்ன சொல்லுவீங்க? வினோத் இந்த 2-3 நாளா அந்த காமெடி பண்ணிருக்காப்ல, சொல்லுங்க. இவரு வேற யார நீங்க சொல்ல முடியும்? நீங்க நல்லா கேம் விளையாடுறவங்கன்னு பாத்தீங்கன்னா திவாகர் ஒண்ணு பண்ணுங்க 20 பேர்த்தையும் கழிச்சிட்டு இவனுக்கு கமருதீனுக்கு டைட்டில் கொடுத்து எடுத்துட்டு போயிருங்க, வேலையே முடிஞ்சிடல. இல்ல ப்ரோ, நீங்க நீங்க என்ன பாக்குறீங்க? என்ன உங்களுக்கு புரியுதா இல்லையா? பிக் பாஸ் பாக்குறீங்களா இல்ல வேற ஏதாவது டிஸ்கவரி சேனல்ல பிக் பாஸ் பாக்குறீங்களா எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு மட்டும் தனியா காட்டுறாங்களா எனக்கு புரியல. அதான் நானும் கேக்குறேன். இல்ல எனக்கும் புரியல. இருங்க இது வந்து பர்சனலா போகிற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி விவாதமா போகுது. இது ஜஸ்ட் டிஸ்கஷன் தான். அப்படி விவாதமா கொண்டு போக வேணாம்னு நான் சொல்ல வந்தேன். யாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு 2 வாரமா வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்குது, எந்த சண்டையா இருந்தாலும். ஓகேவா? அது ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஆக்சுவலா வந்து ஒரு கண்டென்ட்டை உருவாக்குது, புரியுதா? ஒரு கண்டென்ட் க்ரோ பண்ணுது. அதை சுத்தி தான் வந்து மித்த கண்டென்ட்டே நடக்குது. இது உங்களுக்கு புரியுதா? கமருதீன் எங்க இருக்காருன்னா ஒருத்தர் மடியில படுத்துட்டு இருக்காரு. அப்ப எந்திரிச்சு வருவாரு கமருதீன், மூஞ்சி கழுவிட்டு வருவாரு. வந்துட்டு நான் வந்து பெரிய ஆள அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தவர் தான் கமருதீன். அத ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ரோ என்ன ப்ரோ பேசுறீங்க? சீரியல் வந்து இருங்க ப்ரோ, டைரக்டர் சொல்றது ப்ரோ நான் சொல்றத கேளுங்க. அடிப்படையே புரியாத ஆளா இருக்கீங்க நீங்க. அந்த பிக் பாஸ் என்ன பேசுறோம் நான் சொல்றத கேளுங்க ப்ரோ. அப்படி விட்டுட்டு வந்ததுதான் கமருதீன். சரி ஏதாச்சும் பண்ணுவாரான்னு பார்த்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. சும்மா உட்காந்துட்டே இருக்காரு, தாடியை சுரிகிறாரு, இந்த பக்கம் சுரிகிறாரு, அரோரா கிட்ட போறாரு, வராரு, இந்த பக்கம் போறாரு. ஆனா வந்து நமக்கு ஒரு ஆள் இருக்குது, சரி இன்ஸ்டாகிராம்ல நமக்கு செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறோம் நம்ம டீமை, அவங்க பேசுவாங்க அப்படின்ட்டு பேசுறாரு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா நம்மளும் சேர்ந்து கம்பெனி. ஆமா கண்டிப்பா பார்த்து தான் பேசுறேன். என்ன ஓப்பனா ஐயா சண்டை இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம். இந்த 2 வாரத்துல பாவிகளா இங்க வந்துட்டு நார்மலா பேசுங்கன்னா எனக்கு ஆண்ட்ரோட பாயிண்ட் எல்லாம் இதே இல்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா நீ ஒரு டைலாக் எடுத்த பாத்தியா, அவன் சீரியல்ல வந்து மாசமா விட்டு வந்தேன் பாத்தியா, எல்லாத்தையும் கடைசியில வச்சுட்டு அதை மட்டும் நீ கொட்ட விட்ட பாத்தியா ஆண்ட்ரூ, அது நமக்கு தேவையில்லை. ஆனா நீ சொன்ன பார்வை நீ வந்துட்டு அவளை வெறுக்கவும் முடியாது, அவளை விலக்கி வைக்கவும் முடியாது. அப்படித்தான் இருக்கு அவளோட கேமு. நீ வெறுத்தாலும் நீ பார்த்துதான் ஆகணும் அவளோட கேம. ஓகேயா? ஆனா கமருதீன் வந்துட்டு அப்படி இல்ல, அதை நாங்களே அக்செப்ட் பண்ணிக்குவோம். லாஃபீர் வந்துட்டு அவருக்கு வந்து அவர் பிடிச்சிருக்கு, அவரு டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறாரு. உங்களுக்கு பார்வை பிடிச்சிருக்கு நின்றுருக்கு. நாங்க கேமா பார்க்கும்போது பார்வதியும் அண்ட் யாரு நம்ம பேர் என்ன வாட்டர்மெலன் தான் 2 வீக்ஸா வந்துட்டு போறாங்க. மத்தபடி யாருமே இல்ல. இப்ப கமருதீன் அரோரா பின்னாடி போயிட்டாரு. வேற யாராவது கண்டிப்பா நான் வந்து இப்ப நீங்களே வந்து நீங்க ஒரே நிமிஷம் நீங்க சொல்லுங்க. ஐயோ சாரி மியூட் போறதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க? அவங்க பேசுனதுக்கு நான் பதில் சொல்றேன் ஹேமா. அவர் பேசினார்ல, நான் ஒண்ணு சொல்றேன். இல்ல ஹேமா, நான் ஓப்பனா சொல்றேன்.
பர்சனலா பேசுறாரு. ஓகே. இங்க நம்ம வந்து நீங்க கமருதீன பாருவோட கம்பேர் பண்ணீங்கன்னா, பாரு அளவுக்கு அவர் பண்ணல. பட் ஆனா, இந்த அப்சரா அளவுக்கோ, இல்ல துஷார் அளவுக்கோ பண்ணாமலும் இல்ல. ஓகேவா? நீங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லா அவன் தப்புனா சொல்லிட்டு இருந்தீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அவன் பண்ணது இது தப்பு, அது தப்பு. அந்த இடத்துல அவன் அப்படி பேசிருக்க கூடாது. இப்படி பேசணும்னு சொல்லி குறையா சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு விஷயத்த ஒருத்தன் பண்ணலன்னா நீங்க அவன பத்தின ஒப்பீனியனே குடுக்க மாட்டீங்க. ரைட்? ஒருத்தர் இல்லன்னா நீங்க அவன பத்தின சரி, தப்பு பேசவே மாட்டீங்க. சோ அவன் கண்டிப்பா பண்ணியிருக்கான். இப்போ இந்த வீக்குமே அவன் கொஞ்சம் சைலண்ட் கேமா விளையாடுறான். மேபி ஏன்னா நம்ம வந்து ஓவரா டென்ஷன் ஆகுறோம். சடனா அக்ரெசிவா நம்ம வார்த்தைகளை விட்டுறோங்கிறதுனால அவன் மேபி கொஞ்சம் ஸ்லோ கேம் விளையாடலாம். கம்பேர் வித் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து. ஓகே. அவனோட இயல்பு என்னன்னு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. இது ரொம்ப ப்ரீஜட்ஜ் பண்றீங்கன்ற நான். நீங்க பாரு அளவுக்கு பாருவோட இயல்பு அப்படி இருக்கலாம். அவங்க ரொம்ப ஆக்டிவா எல்லா இருக்கலாம். ஆனா அப்படிதான் எல்லாரையும் நீங்க இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஓகே. அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நிறைய விஷயங்களை தேவையில்லாம பண்றாங்க. கிச்சன்ல போய் உட்காந்ததெல்லாம் எதுக்கு உட்காந்தாங்கன்னே தெரியல. பட் ஆனா அது ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இஷ்யூ வந்துச்சு. ஓகே. சண்டை வந்துச்சு. ஆனா அது சரின்னு சொல்ல முடியாது. தேவையில்லாம நல்லா இருக்க வீட்டை குழப்புறாங்க. அவங்க இதை கொலாப்ஸ் பண்றாங்க. நல்லா இருக்க அட்மாஸ்பியரை ரொம்ப சார் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லலாம்ல. லாஃபி